பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாட்கள் வேகமாய் கடந்து போய்கொண்டே இருக்குதில்ல, ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கு தேவன் என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறோம்ல. மல்கியா 4 அதிகாரம் 2வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது இருள் சூழ்ந்திருக்கிற உலகத்துல காலையில சூரியன் உதித்து வரும் பொழுது பாருங்க, இருள் எல்லாம் தானாக விலகி மக்கள் மத்தியில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். இருள் சூழும் பொழுது என்னதான் விளக்குகள் அதெல்லாம் லைட்டை எரிய வைத்தாலும் மனதுக்குள்ளே அந்த இருளினால் உண்டாகிற ஒரு பாதிப்பு கட்டாயம் உண்டாயிருக்கும். ஆனால் வெளிச்சம் வந்தவுடனே அந்த பாதிப்பெல்லாம் மாறிவிடும். உங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம். அது பிசாசாகிய இருள் கொண்டு வந்த பாதிப்பாயிருக்கலாம். ஒரு பக்கத்துல வெளிச்சம், ஒரு பக்கத்துல இருள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். சமீபத்துல ஒரு கூட்டத்துல நான் போயிருந்த போது ஒரு சகோதரி மேடையில ஒரு சாட்சி சொன்னாங்க. எப்பொழுதும் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு இருள் என்னை மூடிக்கொண்டதை போல. அதனால ராத்திரி என்னால தூங்க முடியாது. என்னை சுத்தில ஒரு இருள் இருக்கிறதை ஃபீல் பண்ணி இரவும் பகலும் அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருந்தது. ரொம்ப மனசு வந்து போனேன். ஆனா இந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்தபோது ஆண்டவருடைய வல்லமை தொடும்படியான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்ட போது ஒரு வெளிச்சம் என் மீது இறங்கினாரு. அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த வெளிச்சம் வந்த உடனே எனக்குள் இருந்த இருள் அப்படியே விலகி போனது. ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டாரு. பல வருஷமாக எனக்குள் இந்த இருளை மாற்றி அந்த வெளிச்சம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது என்பதாய். அப்ப வெளிச்சம் வரும் பொழுது இருள் தானாய் விலகி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில சாத்தான் சில சமயத்துல பாவ இருளை கொண்டு வந்திருக்கலாம், வியாதி என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், பயம் என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், டிப்ரெஷன் என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற தன்மை என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம். இப்போ கவலை, துக்கம், ஏதோ ஒரு இருள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை பாதித்து உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அது முழுமையாய் மாறணுமான ஒரே வழி நீதியின் சூரியன். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியனாக இந்த உலகத்தில் வந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், நான் பூமிக்கு ஒளியாய் இருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் உண்மையான வெளிச்சம், உண்மையான ஒளி. அவருடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் இருள் தானாக விலகி போய்விடும். இந்த இருளை மாற்றுவதற்கு அவர் சிலுவிலை தன்னை பலியாய் கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், சாத்தானை அவர் ஜெயித்தார். அதனால அவருடைய வாழ்க்கையில வந்துட்டா இருள் எல்லாம் நீங்கும். இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில இருள் காணப்படுகிறதோ, உங்க குடும்பத்துக்குள்ள, வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல, பிள்ளைகள் காரியத்துல, உங்களுடைய மனதில் தோண்டி இருக்கிற பயம், கலக்கம், கவலை, எந்த இருளானாலும் மாறி ஒரு பெரிய வெளிச்சம், சந்தோஷம் உண்டாக போகிறது. இப்போ நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே நீதியின் சூரியன் என் மீது உதிக்கணும், இயேசுவாகிய அந்த வெளிச்சம் எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள உதிக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்த உடனே அப்படியே சூழ்நிலை மாறுவதை காண்பீங்க. அப்படி ஒரு ஜெபம் செய்யலாமா? நீதியின் சூரியனாய் இருக்கிற எங்கள் இயேசுவே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட இருளை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக சிலுவையிலே பலியாய் கொடுத்தீரே. இந்த மகன், இந்த மகள், அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளான பகுதிகள் மாறும்படி இன்றைக்கு உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல உதிப்பதாக. இன்றைக்கே இப்பொழுதே ஒரு அற்புதமான மாற்றம் அவருடைய உள்ளத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.